வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணி 2019 ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சியான 2 செய்தி வெளியாகி உள்ளது. அதுவும் பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகி உள்ளது. அதை ஒன் பை ஒன்னாட்டி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஎஸ்எல் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணாங்க. முதலீடு பண்ணும்போது அந்த பிஎஸ்எல் நிறுவனமானது பார்த்திங்கன்னு சொன்னால் முற்றிலும் அது காலாவதி ஆகிட்டு அந்த கம்பெனியை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னாங்க. அதன்படி அப்ளை பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பிஎஸ்எல் பார்த்திங்கன்னா நம்ம முதலீடு பண்ண பணத்தை அவங்க நிறைய இந்தியா முழுவதும் லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த லேண்டை விற்கும் பணியில் தான் இப்போ செபி இறங்கியிருக்கு. செபி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 450 கோடி மதிப்பிலான சொத்துக்களை ஏலத்துக்கு விட்டுட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 600 கோடி மதிப்புக்கு அந்த சொத்து ஏலத்துக்கு போயிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா சொத்துக்கு மதிப்பு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 150 கோடி எக்ஸ்ட்ரா தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அப்போ அவங்க வாங்கி போட்ட சொத்து இப்போ பார்த்திங்கன்னா அது பன்மடங்கு ரேட்டு உயர்ந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இனி இப்போ கூடிய சீக்கிரத்தில் முதலீடு பண்ணவங்களுக்கு அவங்க அந்த பணத்தை கொடுக்க போகிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு வெளியான முக்கியமான மகிழ்ச்சியான முதல் செய்தி. இனி ரெண்டாம் செய்தி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சொத்துக்களை ஏலத்துக்கு விட்டுட்டாங்கல்ல, இதுகளுடைய அமௌண்ட்டை அவங்க கையில் வச்சுருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு இல்லை டு 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட்டு தான் கொடுத்துட்டு வராங்க. கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 20,000 டு 30,000க்கு உள்ள யாரெல்லாம் 2019 ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 செலுத்திட்டு வராங்க. நிறைய பேருக்கு ₹1 செலுத்திட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ண அமௌண்ட்டு 30,000க்கு உள்ளே இருந்தால் உங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு ₹1 வந்திருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணால் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நானும் தெரிஞ்சுக்கலாம். அதே இது பார்த்திங்கன்னா இந்த ₹1 அவங்க எதுக்கு கிரெடிட் பண்ணியாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு நீங்கள் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கூட இந்த வங்கி கணக்கு இப்போ ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணது தான் அந்த ₹1 அவங்க போட்டுட்டு வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட வங்கி கணக்கை நீங்கள் ஆக்டிவில் வச்சுருங்க. உங்களுக்கான அமௌண்ட்டு கண்டிப்பாட்டு முதலீடு பண்ண அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேசணும்னு சொன்னால் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இதே யூடியூப் நேமில் தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணால் நான் கண்டிப்பாட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லியாங்க நாங்கள் 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், நாங்கள் தெரியாமல் லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்குது. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தாங்கன்னா நிறைய பேர் இது போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லேண்டு கொடுத்ததாட்டு அலாட் பண்ணியிருக்கதாட்டு எஸ் கொடுத்தனால அவங்கள்ட்ட சிஸ்டத்தில் செக் பண்ணும்போது உங்களுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் காட்டியனால தான் அவங்களால கொடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதற்கான எடிட் ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அப்படி எடிட் ஆப்ஷன் கொண்டு வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவு விடுவோம். எடிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து ரீசப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு திரும்ப அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.